அதுதான் அப்பாவே கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேல நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம், நாமளும் சென்னைக்கு கிளம்பி போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பாக்யா சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டியா, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. காலையில எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வேற பச்சை தண்ணி கூட குடிக்கல, கோபி கோபின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க முதல்ல போய் அப்பாவை பார்த்துட்டு வரோம்னு சொல்லும் போது, ஈஸ்வரி நானும் வரேன், என் பிள்ளை என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா, அதெல்லாம் ஒண்ணு வேணா பட்டி நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் அவங்க பசங்களும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா கோபிய அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அப்பா என்னப்பா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரரை கூப்பிட்டு, சார் எதுக்கு சார் எங்க அப்பாவை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களெல்லாம் உள்ள விட்டதே பெரிய விஷயம், ஒரு கொலை செஞ்சுட்டு அடிக்காமையா இருப்பாங்க, கொலைகார குடும்பத்துக்கு பேச்ச பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. கோபி இருந்துகிட்டு, டே 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 சும்மா இருங்கடா, ஏற்கனவே போட்டு அடி வெளுத்து விட்டுட்டாங்க, நீங்க வேற வாயை கொடுத்து மறுபடியும் போட்டு வெளுக்க போறானுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன்ல, நீங்க வேற வாயை கிளறி மறுபடியும் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க வீட்டுல போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப சுதாகரோட ஆளும் இனியா வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காங்க. நல்லா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ வாட்ச் பண்ணும்போது இனியாவோட முன்னாள் காதலனுக்கு ஒரு ஐடியா வருது. அவரும் அவரோட ஆளும் உள்ள இருந்து வெளியில வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதனால இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த கதை இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.